இந்த ஆளு கூட்டம் நிரம்பி வழியும் நம்ம கிட்ட வட்டி வாங்குறதுக்குன்னு நினைச்சா என்ன ஒரு காக்காவை கூட காணோம். போய் நம்ம ஓனர் சீட்ல உட்காருவோம். சரி வருவாங்க. சாமியை கும்பிடுவோம் முதல்ல. அப்பனே ஆண்டவா, நீ தாம்பா அருள் புரியணும். நம்ம கடையில வட்டி கேட்டுக்கிட்டு ஆளு கூட்டம் நிரம்பி வழியணும். ஒவ்வொருத்தன் குடும்பத்திலையும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்னு பணம் கஷ்டம் வரணும். நம்ம வீட்டுல கல்லா கட்டணும். எல்லாரும் சம்பாதிக்கிற பணத்தை மொத்தமும் என் கையிலேயே கொடுக்கணும். நீ தாம்பா அருள் புரியணும். அது மட்டும் இல்ல சாமி, எல்லாரும் அவன் வீட்டுல இருக்க நகை குண்டு மணி கூட விடாம மொத்தத்தையும் நம்ம கடையிலேயே அடகு வைக்கணும். அதுல இருந்து வர பணத்தை வச்சு நான் வீடு மேல வீடு காரு பங்களான்னு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகணும். நீதான் ஆண்டவா அருள் புரியணும். சாமி கும்பிட்டாச்சு. இப்ப ஆபீசர் சீட்ல உட்காருவோம். எம்புட்டு சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் நான் உட்காருவானான்னு நினைச்சேன். கடவுள் என்னை கைவிடல. ஓ அப்படி ஆயி போச்சா? அதாண்டா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருந்தா. நான் கிளம்பும் போது கூட அதையே நினைச்சிட்டு இருந்தா. எனக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏமா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதெல்லாம் பெருசா தலையில எடுத்துக்காது அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறான். டேய் நம்மளாவது 4 பக்கம் போறோம் வரேன்டா. பொண்ணுங்க அப்படி இல்லடா, 4 செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அவங்களுக்கு அதே தாட் மட்டும்தான் தோணிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம பாக்குற போற வர எந்த இடமா இருந்தாலும் என்ன விசேஷம் இல்லையான்னு ஒரு ஆணை பத்தி கேட்க மாட்டாங்க, ஒரு பொண்ணை பார்த்து தான் கேட்பாங்க. அப்ப அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? சரி நம்மளே இந்த மாதிரி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும்ல. நான் சொல்றது எதுக்குன்னா, அடுத்தவங்க சொல்றதை நம்ம காதுல வாங்கிக்க கூடாது. இது நம்மளோட வாழ்க்கை, நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். அடுத்தவன் வந்துட்டு நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தூக்கி வச்சுக்குவானா? ஒன்றும் கிடையாது. நம்ம தானே எல்லாமே பண்ணணும் குழந்தைக்கு தேவையானது. அப்படி இருக்கும்போது எதுக்கு அடுத்தவனை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணணும்? நமக்கு எப்போ கடவுள் கொடுக்குறான்னு நினைக்கிறாரோ அப்ப கண்டிப்பா கொடுப்பாரு. அது வரைக்கும் நம்ம அதுக்கான தேவைகளை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தயாரா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா வளர்றதை என்னால பார்க்கவே முடியலடா. சரி விடு, அவங்க தனியா இருப்பாங்க. நீ ஒரு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஆறுதலா பேசு, சரியா? சரிடா. ஏன்னா பொண்ணுங்களுக்கு உள்ள இருக்க வழி வெளியே அவங்க யாராலையும் அதை சொல்ல முடியாதுடா. அது மட்டும் இல்லை, எல்லாரும் வந்துட்டு இவங்க என்னமோ வேணும்னே பிள்ளைங்க வேணான்ற மாதிரியும் இவங்க எல்லாம் கேட்பாங்க. நல்ல ஆஸ்பத்திரி போ. ஏன் அவங்களுக்கு என்ன போவ தெரியாது? எல்லாம் போய்கிட்டும் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருந்தும் ஒரு சிலருக்கு குழந்தை இது பாக்கியம் கிடைக்காம இருக்கு. அதுக்கும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, எல்லாம் உன் மேலதான் தப்பு இருக்கு போல இருக்கு அப்படின்ருவாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம்டா. அதெல்லாம் நீ எதை பத்தியும் யோசிக்காம அவங்களுக்கு நீ சப்போர்ட்டிவா இரு. அதுவே போதும், லைஃப் ஹாப்பியா இருக்கும். சரிடா, நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். மகா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, ஃபோன் பண்ணி பேசுவோம். ஹலோ மகா. சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? இல்ல, இனிமேதான் சாப்பிடணும். டைம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க. சாப்பிடு, நேரத்துக்கு சாப்பிடாம இருக்காத. சரி. அப்புறம் ஈவினிங் கிளம்பிடு, நம்ம வெளியே பார்க் போயிட்டு வரலாம். இல்லங்க, நான் எங்கேயும் வரல. என்னப்பா, கிளம்பி போயிட்டு வரலாம் சரியா? ஜாலியா இருக்கும், அங்க போனா உனக்கு ஃப்ரீயா இருக்கும். சரி. சரி, நீ முதல்ல எந்திரிச்சு போய் சாப்பிடு, சாப்பிடாம இருக்காத. சரிங்க. ஏன்டா வர சொன்ன? கதிர இருக்கணும், மரும வந்து தான் இருக்கணும். பையனுக்கு போன போட்டு சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட என்ன போனா இருக்குது போன் போட்டு சொல்றதுக்கு? இங்க நடக்கிற விஷயத்த தான் ஓசியில போன் வாங்கி போட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவேன். ஏன் இதை சொல்றதுக்கு உனக்கு போன் வாங்க முடியலையா? போன் போட்டு தரேன். தலை பொங்கல் வேற, வர சொல்லு. இதுக்கு உன் பிள்ளைங்களா வருவாளுங்க, அவங்களுக்கு அந்த பிள்ளை வந்து ஆக்கி கொட்டணும்னா? யாரு ஊர்ல பாக்குற 4 சாதிசனம் என்ன சொல்லும்? என்னடா ஒரே ஒரு பையனை வச்சிருக்காங்க, தலை பொங்கலுக்கு கூட வரல வைக்கல அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மொத்த சொத்தையும் உன் பிள்ளைங்களுக்கு மட்டுமே கொடுக்கணும்னு நீ நினைக்கிறத பத்தியெல்லாம் ஊர்க்காரன் இது நினைக்க மாட்டான். இந்த தலை பொங்கலுக்கு வரலன்றதான் பெருசா நினைக்க போறீங்களா? சொல்றத செய்ய, தேவையில்லாத வேலையை பார்க்காம. போன் போட்டு கொடு. போன் போது பேசு. இவர் எதுக்கு இப்ப போன் பண்றாரு? ஹலோ ராஜா, என் தங்க பிள்ளை, நான் தான் அப்பாயி பேசுறேன். என்ன பையன், நீங்க அவர் போன்ல இருந்து பேசுறீங்க? இல்ல சாமி, பொங்கலுக்கு நீங்க வரணும் சாமி, அதுக்கு தான் போன் வாங்கி பண்றேன். இல்ல பையே, நாங்க வரல. ஏன் சாமி அப்படி பேசுற? எல்லாரும் வரும்போது நீங்க மட்டும் வரலன்னா அப்பாயி மனசு நோகாதா? வாங்க சாமி. அப்பாயி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, என்னால மறுபடியும் வந்து அவங்க மூஞ்சில எல்லாம் முழிக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன ஆளை விடுங்க. ஐயா, அவன் தான் தப்பு பண்ணனா, நான் என்ன சாமி பண்ணனேன்? நான் தான் உனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். முக்கியமான சில முடிவுகள்லாம் கூட எடுக்கணுயா, நீ வாயா. முக்கியமான முடிவு எடுக்கணுமா? அப்பாயி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, என்னால மறுபடியும் அவங்க மூஞ்சில எல்லாம் வந்து முழிக்கவே முடியாது. அவங்க செஞ்சதெல்லாம் மனசுக்குள்ள அப்படியே வந்து வந்து போகுது. இப்பதான் அதெல்லாம் மறந்து நான் கொஞ்சம் தான் இருக்கேன். மறுபடியும் வானா என்ன அர்த்தம்? இங்க பாரியா, நீ வரணும். இந்த அப்பாயி முக்கியம்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ வா. இல்லையா இதோட அவங்க சொந்தமும் முடிஞ்ச மாதிரி என் சொந்தமும் முடிச்சுக்கிட்டு நீ அங்கேயே இரு. என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க?
நானும் இப்பயோ அப்பயோன்னு இருக்கேயா. இந்த வருஷம் இருப்பேன், இல்லைன்னா அடுத்த வருஷம்லாம் நான் இருப்பேனா என்னன்னு கூட தெரியல. இந்த தலை பொங்கலுக்கு நீ இங்க வரணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ வந்துதான் தீரணும். அப்படி இல்லையா, நான் இல்லைன்னு நீ நினைச்சுக்கிட்ட நீ அங்கேயே இருப்பா. ஏமா மோய், என்ன வேலை செய்யாம நீ பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க? உதறி உதறி இந்த சைட்ல எடுத்து போடுவியா? நான் பாரு எவ்வளவு வேகமா உதறிட்டு இருக்கேன், நீ அப்படியே இருக்க. உதருவா மாமோய். இப்போ அவங்க கடையில நிறைய கூட்டம் வந்திருக்குமோ? இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாத பேச்செல்லாம் இல்லை, தேவை உள்ள பேச்சு தான். அவங்க கடையில் மட்டும் ஆள் வந்து வட்டிக்கு விட்டு நிறைய சம்பாரிச்சிட்டாங்கன்னா ஓவரா ஆடுவாளே அக்காக்காரி. நீ நம்ம வேலையை ஒழுங்கா செஞ்சினா நம்மளும் தான் வாங்கி போடலாம். நீ அவங்களையே நினைச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா அப்புறம் நம்ம என்னதான் பண்றது? இல்லை மாமோய், நான் வேணா அந்த கடைக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடவா, ஆள் கூட்டம் இருக்கா இல்லையான்னு. ஷபா, உனக்கு ஒரு விஷயம் புரியுதா இல்ல புரியாத மாதிரி நீ நடிக்கிறியானே எனக்கு ஒன்றும் தெரியல. இங்க நமக்கு ஊருப்பட்ட வேலை கிடக்குது. இதெல்லாம் வந்து மூட்டை கட்டி அன்னைக்கு லாரி வரும், அதுல ஏத்தி விடணும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தான் காசு கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு வேக வேகமா வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நீ எனக்கு என்ன வந்துச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. அடுத்தவங்களை நினைச்சினாலே நம்ம பழக்கம் வீணா போயிடும். இல்லை மாமோய், மனசெல்லாம் ஒரு மாதிரி படன்னு இருக்கு, அதான். அடுத்தவன் நல்லா இருக்கான்னு வயிறு எறிய ஆரம்பிச்சிட்டீன்னா நீ அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். அடுத்தவன் ஏதோ பண்ணிட்டு போறான், அது நமக்கு தேவையில்லை. நம்ம உழைச்சாதான் நம்ம திங்க முடியும். அடுத்தவனை ஏன் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம போக வேண்டியதான் ஒரே தான். இல்லை மாமோய், கடையில தான் நீங்க இருக்கீங்கல்ல. சரி, நீ என்னமோ பண்ணி தொலை, நானே பாத்துக்கிறேன். நீ உனக்கு அங்கதானே முக்கியம், கிளம்பி போ. சரி மாமோய், கோவப்படாதீங்க, நான் செய்கிறேன். இந்நேரத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? ஐயோ ஐயோ ஐயோ, கூட்டம் கூட்டமா இருப்பாங்க. என்ன பார்த்தோன்னே எல்லாரும் எந்திரிச்சு நிப்பாங்க. இல்லாம முதலாளி அம்மா முதலாளி அம்மான்னு சொல்லுவாங்க. ஐயோ, நினைக்கும் போதே உடம்பெல்லாம் புல்ல அரிக்குதே. கடையில கூட்டம் நிரம்பி வழியுன்னு பார்த்தா ஒரு ஈ காக்காவை கூட காணமே. எவன்டா அவன் கடையில உட்காந்துக்கிட்டு மோட்டார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறவன்? இது மோட்டார் சத்தம் மாதிரி கேட்கல, எவனோ நல்லா தூங்கிட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்க சத்தம் கேட்குது. எவன்னு தெரியலையே, உள்ள போய் பார்ப்போம். கடையை திறந்த நேரம் காசு பணமும் கொட்டு கொட்டுன்னு கொட்டுன்னு பார்த்தா இந்த ஆளு நல்லா கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்குது. அதுலயும் வேற எந்த லட்சணத்துல தூங்கிட்டு இருக்கிறதுன்னு பாரு. வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்க இருங்க, எந்திரிங்க. ஏங்க ஏங்க, தூங்கும்போது எழுப்பக்கூடாது, எனக்கு கோவம் வரும். தூங்கும்போது எழுப்பக்கூடாது, கோவம் வருமா? எனக்கு வர கோவத்துக்கு உங்களை தூங்கி போட்டு நான் மிதிச்சு போடுவேன். ஏய் யோ, இது கடையில வேற ஏதாவதா? எப்படி அமர்ந்து தூங்கிட்டு இருக்க? எந்திரியா முதல்ல. காஞ்சனா, எப்ப காஞ்சனா வந்த? நீங்க கொரட்டை விட்டு நல்லா மல்லாக்க பார்த்து தூங்கிட்டு இருந்தீங்களே, அப்பதான் வந்தேன். கண்ணு லைட்டா அசந்துருச்சு. என்னங்க, கடை நடத்தி நீங்க பெருசு பெருசா சம்பாதிப்பீங்க. கடையை உள்ள திறந்தாலே உள்ள கடங்காரனா இருப்பானுங்க. அவனுங்களுக்கு வட்டிக்கு விட்டு அப்படி சம்பாதிப்பீங்க, இப்படி சம்பாதிப்பீங்க. வந்து இப்படி நீங்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. கடையில ஒரு ஈ காக்கா கூட இல்ல. நான் என்ன பண்ணுவேன், ஒருத்தனையும் காணா. உக்காந்து உக்காந்து பார்த்தேன், அப்புறம் தூக்கம் வேற வந்துருச்சா, கண்ணை கட்டிருச்சு. அதுதான் சரி லைட்டா கண்ணு அசந்துட்டேன். அப்பா அம்மா, அதுவும் இந்த உட்காரத்துக்கு சேரு ஏதோ குஷன் மாதிரி இருந்துச்சா, அதனால நல்லா தூக்கம் வந்துச்சு. அப்படியே தூங்கிட்டேன். ஒரு பேனோ இல்ல ஒரு ஏசியோ மட்டும் இந்த ரூம்ல மாட்டுனா போதும், அதுக்கப்புறம் மாமனுக்கு நல்லா இருக்கும். இருக்கிற காசெல்லாம் இப்படியே அழிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் நீங்க எப்படி தொழில் நடத்தி முன்னேறுவீங்க? ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் கரைஞ்சு போச்சு. சரி சரி, இப்ப எதுக்கு கத்துற? அதான் 5 லட்சம் இருக்குல்ல, போய் உட்காரு போ. இந்த ஆளை நம்பி காசை வேற கொடுத்துட்டோம். இந்த ஆளு கடையிலே கொரட்டை விட்டு தூங்குறான். ஐயோ, என்ன டீ காபி எல்லாம் சாப்பிடுறியா? வர சொல்லவா? ஒரு வெங்காயமும் வேண்டாம். இப்ப எதுக்கு அலறிட்டு கிடக்குற நீயே? கடங்காரன் ஒருத்தன் கூட வரவே இல்ல. ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் வயிற்றுச்சல்ல இருக்கேன். இப்ப டீ ஒண்ணுதான் குறைச்சலு. ஏய், காலையே இப்பதான் தொடங்கி இருக்கோம், உடனே ஆள் கூட்டம் வருமா? வருவாங்க பொறு. ஒரே நல்ல கோட்டை கட்டணும்னா முடியுமா? அதை என்னன்னு சொல்லி வாய் வேணா அடைப்பீங்க. ஐயோ ஐயோ, எங்க அப்பா காசெல்லாம் இப்படி கரியா போகுதே. நீங்க கடை வச்சு முன்னேறி 4 பேர் முன்னாடி நிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி கொரட்டை விட்டு தூங்கி மொத்தம் முடிச்சு கட்டிடுவீங்க போலயே. போச்சு போச்சு, எங்க அப்பா காசெல்லாம் இப்படி வீணா போச்சு. என்னங்க அடிக்கிறீங்க? பின்ன என்ன, உங்க அப்பா காசு கொடுத்துட்டான்றதுக்கோசரம் நீ பெரிய இது மாதிரி பேசுவியா? தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டேன்.
என்னமோ நான் வாழ்நாள்ல பார்க்காத காசு உங்க அப்பன் கொடுத்த 6 லட்சம் 7 லட்சம் என் கால் தூசுக்கு ஆகுமா? சொல்லு. எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்க சொத்து எம்பிட்டு கிடக்குது. என்னமோ பேசுறா பார்த்தேன் 6 லட்சம் 5 லட்சம். இது நாக்கு வலிக்க கூட பத்தாது. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்காக தானே வீட்ல சண்டை போட்டு காசெல்லாம் வாங்கி கொடுத்தேன். என்ன சண்டை போட்டு வாங்கி கொடுத்தியா? இங்க யாரு உங்க அப்பாவும் உங்க அத்தாவும் உனக்கு போட வேண்டிய நகை நட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய வரதட்சணை காசு தான் கொடுத்துருக்காங்க. என்னமோ அவங்க என்னமோ காசு என்னமோ இந்தாங்க தொழில் பண்ணிக்கணும்னு கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப போட வேண்டிய பவுனை இப்ப கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். எங்க அப்பன் காசு கொடுத்தது கரியா போச்சு அப்படி இப்படின்னு பேசுறேன். கோவம் வராதா? ஆள் வருவாங்க, இப்பதானே கடை திறந்துருக்கு, உடனே வந்து கொட்டணுமா? ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. பாவம் போனா போது கடை பக்கவான்னு சொன்னா நீ ஓவரா அதிகாரம் பண்ணி திருவியா? அடிச்சு தும்சம் பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. இதெல்லாம் வேற கிட்ட போய் வச்சுக்கணும். என்கிட்ட வச்சுட்டா உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். காசு கொடுத்தாங்களாமா? காசு பிச்சை காசு 6 லட்சம் ரூபா. போதும், தண்ணி எடுத்துட்டு வா. என்ன போதும்? கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. போதும் அதிகமா வைக்காத. சாப்பிடுங்கன்னு சொன்னேன், சாப்பிடுங்க. ஷோங்க பாரு, தட்டு நிறைய சோத்த வச்சிருக்க. இதை சாப்பிட்டாலே நான் தூங்கிடுவேன். எப்படி போய் வேலைக்கு போறது? கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க, வயிற்றுக்கு நிறைவா சாப்பிட்டா தானே. இப்படி சாப்பிடாம வேலை செஞ்சு உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கா? ஷோ அதுக்குன்னு இப்படி அள்ளி வைப்ப நீ. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னங்க? என்ன? இல்லை, அண்ணன் வீட்டில் நம்ம கௌசிக்கு பொங்கல் சீர் கொடுக்கறதுக்கு போகிறாங்களாம். அப்படியா? சரி சரி, போயிட்டு வரட்டும். அதான் நம்ம பிள்ளைக்கும் சீர் கொடுக்கணும். அதான் அதை பற்றி ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க. ஆமால, அது வேற ஒன்று இருக்கு, மறந்தே போயிட்டேன். கையிலும் வேற காசு ஒன்றும் இல்லை. எப்படியோ தீபாவளிக்கு கூட போனஸ் வந்துச்சு, ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் உருட்டி பரட்டி. இப்போ என்னங்க பண்ண போகிறோம் பிள்ளைக்கு சீர் கொடுக்க? இந்த கைமாத்தா கந்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கேட்டிருக்கேன். காசு வந்துடும். வந்ததுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏற்கனவே இந்த கடன் வேற இருக்கு, அதை வேற வாங்கிக்கிட்டு என்னங்க பண்ணுறது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லியும் 100 ரூபா கொடுக்கறது தான். அது ஒரு 3.5 மாசத்துல முடிஞ்சிடும், பார்த்துக்கலாம். வேலைக்கு போனாலும் போகலினாலும் கொடுத்துட்டு தானே இருக்கணும். ஆமாம், வண்டி ஓடினாலும் ஒல்லினாலும் கொடுக்கணும். பார்த்து கொடுத்துக்கலாம். இப்போ என்ன, இப்போ இந்த விசேஷம் வேற இருக்கு, யாருக்கிட்ட போய் கடன் வாங்குவ? கையிலையும் காசு இல்லைல்ல. அதுவும் இல்லாமல் இன்னும் வட்டிக்காரன் வேற வந்துடுமா. புக்கை வேற வச்சு வாங்கியிருக்கோம், அதை வேற கொடுக்கணும்ல. மகா நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் நமக்கு காசுக்கு குறைவே இல்லாமல் பஞ்சமே இல்லாமல் இருந்துச்சு இல்லைங்க. மகா வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் காசுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம்ல. மகான்னு சும்மாவா பேர் வச்சோம்? அவ நிஜமாவே மகாலட்சுமி தானே. அதுக்குன்னு பிள்ளைய நம்ம கூடயே வச்சுக்க முடியுமா? அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்ல. பார்த்துக்கலாம் விடு. கஷ்டமோ நஷ்டமோ இதெல்லாம் தாண்டி தானே வந்தோம். சரிங்க. என்னைக்கு நம்ம கஷ்டத்தை பிள்ளைங்க கிட்ட சொல்லக்கூடாது. பிள்ளைங்க கிட்ட சொன்னா அப்புறம் அதுங்க வேதனைப்பட்டுருங்க. அப்படி மட்டும் என்னைக்கும் சொல்லாதீங்க. நம்ம படுற கஷ்டத்தை பிள்ளைங்க கிட்ட சொல்லி தான் வளர்க்கணும். நம்ம பாட்டுக்கு நம்ம கஷ்டத்தை சொல்லாமல் வளர்த்தோன்னு வச்சுக்கோங்க, அதுங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இங்கே பாரு, இப்போ உனக்கு தேவை பிள்ளைங்களுக்கு சீர் செய்யணும், அவ்வளோதானே. அதான் நான் பார்த்துக்கிறேன். நீ எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, சரியா? அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். எப்படியும் இந்த வாரத்தில் காசு வந்துடும். வந்தோடனே எல்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு எல்லாம் பேசிட்டு வந்துடலாம். தலை பொங்கலுக்கு வேற அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே போய் வீட்டுக்கு போய் சீர் கொடுத்து அழைக்கணும். ஏங்க எனக்கு வேற எரிச்சலா இருக்கு அந்த குடும்பத்தை நினைச்சாலே. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கோம், அதனால எதை பற்றியும் நம்ம யோசிக்க கூடாது. நம்ம புள்ள வாழ்க்கை அங்கே நல்லா இருக்கா, அது மட்டும்தான் யோசனை, சரியா? நம்ம மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரு நம்ம பிள்ளைய, அதனால நம்ம பிள்ளைக்காக எதாக இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும். பொங்கல் சீருக்கு நம்ம வீட்டில் ஒரு பானை ஒரு கரண்டி பொங்கலுக்கு ஜாமான் அப்படி வாங்கி கொடுப்போம். அவங்க ஊரில் எப்படி வளர்க்கணும்னு தெரியல. ஃபோன் போட்டு எதுக்கும் கேட்டுக்கங்க, என்ன கொடுக்கணும் எது கொடுக்கணும்னு. இல்லைன்னா நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதுல அதுக்கு குறை சொல்லுவாங்க அவங்க. சரி சரி, அதை நான் பார்த்துக்கிறேன்.